கன்னோஜ பேரரசின் தலைவராகவும் மாத்தினான். ஹர்ஷவர்தனே நடுநாவலனையும் பஞ்சாபையும் தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டான். குஜராத்தின் வல்லபி மன்னனை தோற்கடிச்சான். இரு நாட்டுக்கு இடையே உறவை மேம்படுத்தி தன்னோட மகளை வல்லபி மன்னனான துருவப்பட்டாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான். வங்காளத்தின் சசாங்க இறந்ததுக்கு அப்புறம் அதனையும் தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிட்ட ஹர்ஷவர்தனை அதுக்கப்புறம் தென்னகத்தின் மீது படையெடுக்க முடிவு செஞ்சான். ஆனா சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியுடனான நர்மதை போர்ல ஹர்ஷவர்தனை தோல்வி அடைஞ்சான். அதுக்கப்புறம் தென்னக படையெடுப்ப அவன் கைவிட்டுட்டான். ஹர்ஷவர்தனை தொடக்கத்துல சைவ மதத்தையும் பிற்காலத்துல பௌத்த மதத்தையும் பின்பற்றினான். நாலந்தா பல்கலைக்கழகத்தை அவன் ஆதரிச்சான். ஹர்ஷவர்தனை சிறந்த புலவராகவும் இருந்தான். பானபட்டா அப்படிங்கிற புலவர் ஹர்ஷ சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினாரு. ஹர்ஷவர்தனை தான் வசூலித்த வரியில 25 விழுக்காட்ட தொண்டு மற்றும் கலாச்சார